பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. ஐவேளை கடமை இருக்கிறது. பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. முஅத்தின் ஓதும் செவிகளில் வீழும் இனிமை நாதமே, இதுபோல் ஏதும் உலகில் உன்னத ஒளியும் உண்டன உரைப்பீரோ. முஅத்தின் ஓதும் செவிகளில் வீழும் இனிமை நாதமே, இதுபோல் ஏதும் உலகில் உன்னத ஒளியும் உண்டன உரைப்பீரோ. பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் பெரியவன் எனவும் பகரும் ஒளியாகும். அவனின் தூதர் முஹம்மது நபி என சாட்சி கூறும் ஒளியாகும். தொழுகை கழைத்து நேரத்தை உணர்த்தும் உண்மை ஒளியாகும். தொழுகை கழைத்து நேரத்தை உணர்த்தும் உண்மை ஒளியாகும். அது ஜெயத்தை சோபனமாக கூறி அழைக்கும் ஒளியாகும். உண்மை கூறும் ஒளியாகும். பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதினில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. காலம் அறிந்து கடமையை உணர்த்தும் உண்மை ஒளியாகும். கனவில் மூலம் நமக்கு கற்றுத்தரப்பட்ட புண்ணிய ஒளியாகும். பிலாலின் நாவில் முதலில் எழுந்த பிரலா ஒளியாகும். பிலாலின் நாவில் முதலில் எழுந்த பிரலா ஒளியாகும். இனி பிறப்போர் செவிகளில் முதலில் வீழும் அற்புத ஒளியாகும். தீனில் அற்புத ஒளியாகும். பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதினில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. நிலவில் என்றும் நின்று இலங்கும் நித்திய ஒளியாகும். நிலைத்த சுவனத்து பேசும் சுவை தரும் சுந்தர அரபு மொழியாகும். பாங்கின் ஒளியால் படைப்பினம் யாவும் பரிந்துரை செய்யுமே. பாங்கின் ஒளியால் படைப்பினும் யாவும் பரிந்துரை செய்யுமே. படைத்த அல்லாஹ் வழங்கிய பேரொல் பாங்கின் ஒளியாகும். பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதினில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. மனித நரம்பினில் மறைந்தே ஓடும் இப்லீஸ் ஷைத்தானும். மனித நரம்பினில் மறைந்தே ஓடும் இப்லீஸ் ஷைத்தானும் பாங்கின் குரலை கேட்டு பதறி வெருண்டு மறைந்தும் விடுவானே. போட்டி வருமே பயகம்பர் பகண்டார் பாங்கின் பலன்களினால். போட்டி வருமே பயகம்பர் பகண்டார் பாங்கின் பலன்களினால். பாவம் நீங்கி பரிசுத்த சஃபாத்தை பெற்றும் மகிழ்வோமே. பாவம் நீங்கி பரிசுத்த சஃபாத்தை பெற்றும் மகிழ்வோமே. பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனாய் காதினில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது. ஐவேளை கடமை இருக்கிறது. பாங்கின் முழக்கம் கேட்டால் தேனால் காதில் இனிக்கிறது. படைத்த அல்லாஹ் ஒருவனை தொழவே நமக்கும் கடமை இருக்கிறது.